இப்போ நம்ம மசாலா பொடியும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதாவது அந்த மல்லி சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடியாக்கி, அந்த பொடியை தான் சொல்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. வர மிளகாய் தூள் இருந்ததுன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் குழம்பு மிளகாய் தூளே போட்டுக்கிறோம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது உப்பு வந்து ஒரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காளானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அளவில் நம்ம வந்து ஒரு படி அளவுக்கு நம்ம வந்து அரிசி போட்டோம். இதில் நம்ம 2 படி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 1க்கு 2 அளவுக்கு நம்ம தண்ணி